கேரளாவில் உண்மையில் நடந்த இச்சம்பவம் இன்றும் பலரை திகிலடைய செய்கின்றது. படத்தில் வரும் காட்சிகளை விட சந்திரமுகியின் உண்மையான வரலாறு மிகவும் பயங்கரமாக இருக்கும். பலர் சந்திரமுகியின் உண்மையான வரலாற்றை பற்றி கூறும்போது, முன்பு பல நூறு ஆண்டுகளுக்கு முன் கேரளாவில் சிறு பகுதியான ஆலப்புழாவை கர்ணவர் என்ற குறுநில மன்னர் ஆட்சி செய்து வந்ததாக கூறுகின்றனர். ஒரு தடவை கர்ணவர் ராஜா தமிழ்நாட்டு பகுதிக்கு சென்றபோது அங்கு நாகவல்லி என்ற பெண்ணை பார்க்கிறார். பிறகு நாகவல்லியின் அழகில் மயங்கிய ராஜா அவளை வலுக்கட்டாயமாக கேரளாவிற்கு கொண்டு செல்கிறார். அந்த நாகவல்லி தான் உண்மையான சந்திரமுகி என நம்பப்படுகிறது. ஆகவே உண்மையான சந்திரமுகியான நாகவல்லி ஆலப்புழா பகுதியில் உள்ள அலமுட்டில் தரவாடு என்று அழைக்கப்படும் அரண்மனையில் ராஜாவால் அடைக்கப்படுகிறாள். கர்ணவர் என்றழைக்கப்படும் இந்த ராஜாவிற்கு அப்பொழுது வயது வெறும் 24 ஆகும். கர்ணவர் ராஜா பெரிய நிலங்களை கொண்டு செல்வ செழிப்பாக வாழ்க்கையை நடத்தி வந்தார்.